என் அன்பிற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சிறுத்தை சிவா அவர்கள் தல அஜித்குமார் அவர்கள் பற்றி ஒரு சூப்பரான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ஆனந்த விகடனுக்கு அவர் அளித்த பேட்டியில. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறது இன்னும் பல விஷயங்களும் நாம இப்போ இந்த வீடியோல பேச போறோம். நம்பர் ஃபர்ஸ்ட், தல அஜித்குமார் அவர்கள் பற்றி ஒரு ரசிகர் கேள்வி கேட்டிருக்காரு. தனது ரசிகர்களை பற்றி அஜித் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சிறுத்தை சிவா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காருன்னா, ரசிகர்கள் எல்லோருமே அவங்களுடைய ஃபேமிலியோட சேர்ந்து டைம் செலவு பண்ணணும், அவங்களுடைய கனவுகள் நனவாகி சந்தோஷமா வாழ்க்கையில இருக்கணும். அது மட்டும் இல்ல, நாம படம் பண்றோம், ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா, நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க ரசிகர்கள் திரையரங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்களுடைய வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தல அஜித்குமார் அவர்கள் சிறுத்தை சிவார்களிடம் சொல்வதாக சொல்லியிருக்காரு. அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசிகர் அது ஒரு சம்பவம் தான். நிறைய ரசிகர்கள் தல அஜித் அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, அவருடைய கார் பின்னாடியே போறது அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கிற ஒண்ணு நிறைய இடங்கள்ல. இப்ப கூட ஒரு நண்பர் சொன்னாரு, 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு முறை சிறுத்தை சிவா அவர்களும் தல அஜித் அவர்களும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரசிகர் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்திருக்காரு ரொம்ப நேரமா. அந்த டைம்ல ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால அடிபட்டு இருக்கு, லேசான அடிபட்டு இருக்கு. உடனடியா பதறி போன தல அஜித் இறங்கி அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, முழுமையாவே அதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி எல்லா இடத்துக்கும் போறாரு. அதே போல ரசிகர்களையும் பெரும்பாலும் சந்திக்கிறத கம்மியாவே வச்சிருந்திருக்காரு முற்காலத்துல. இப்போ பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ரசிகர்களை மட்டும்தான் சந்திக்கிறாரு தவிர அவரு வாண்டடா போய் எந்த ஒரு ரசிகரையும் சந்திப்பது இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இது போக இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படக்கூடிய பல விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஃபர்ஸ்ட், இந்த படத்தினுடைய ஃபைட் சீக்வன்ஸ் பத்தி நம்ம சிறுத்தை சிவார்கள் பகிர்ந்திருக்காரு. அதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படத்துல எப்படி எப்படிலாம் இருக்கும், என்ன மாதிரி ஃபைட் இருக்கு போது, எத்தனை ஃபைட் இருக்கு போன்றதா சொல்லியிருந்தோம். அது அப்படியே ஒரு சின்ன மாற்றம் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம நாம ஒரு வார்த்தை சொன்னோம், அந்த வார்த்தை அப்படியே இம்மி பிசுக்காம சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைட் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா காரணம் இல்லாம வராது. எப்பவுமே ஒரு கண்டென்ட்டோட தான் இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வரும். ஸோ கதையோட ஒன்றி அந்த கதைக்கு தேவைப்படுற இடத்துல தான் வரிசையா ஃபைட் சீக்வன்ஸ் வரும். மாசுக்காக ஒரு ஹீரோக்கு ஃபைட் வைப்பாங்களா, அந்த மாதிரி இடத்துல வராது அப்படிங்கிற நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஒரு வீடியோல. ஸோ அதை அப்படியே சிறுத்தை சிவா அவர்களும் பதிவு பண்ணியிருக்காரு. எல்லா ஃபைட் சீக்வன்ஸ்லயும் நிச்சயமான முறையில் ஒரு எமோஷனல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எமோஷனல்னா என்ன, அந்த இதோட சேர்ந்து வர்றதுதான். ஸோ அதனால மிக முக்கியமா இதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம். அடுத்ததான் 5 ஃபைட் இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம சொன்ன ரிசல்ட்டும் அதுதான். 2 ஃபைட்டுகள் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அதை பத்தின தகவல் நமக்கு வரல அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இவரும் 5 ஃபைட் தான் சொல்றாரு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, மிக முக்கியமா இன்னொரு விஷயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டோம். அது என்ன அப்படின்னாக்க, விஸ்வாசம் திரைப்படத்துல தல அஜித்குமார் அவர்கள் 2 கெட்டப்பா 2 கேரக்டரா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஆன்சர் என்னன்னா, ஒரு ரோல் தான் 2 கெட்டப் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டாரு. ஸோ இயக்குனரே சொல்லிட்டாரு, இனிமேலே எந்த ஒரு இடத்துலயும் இந்த தகவல் பொய்யா பரப்ப முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லிக்கலாம். நாம விஸ்வாசம் படம் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்போ வரையிலும் 2 ரோல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, 2 கெட்டப் தான் இருக்குன்றத அடிச்சு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனா நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஒருவேளை தப்பா போச்சு அப்படின்னா நம்ம இவ்வளவு காலமும் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் நமக்கு உறுதியா தெரிஞ்சது. ஏன்னா பல ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் வெளிவந்துட்டே இருந்தது தொடர்ந்து. இப்போ சிறுத்தை சிவா அவர்களே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நண்பர்கள் அனைவருக்கும் நாம உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்திருக்கும் நம்ம டைட்டில்ல சொன்னபடி. ஸோ ரைட்டு, ஓகே. இப்போ விசுவாசம் படம் வெளிவரதுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே மிஞ்சிற மாதிரி, அதாவது இப்போ இதுவரையிலும் தகவல்கள் எல்லாத்தையுமே மிஞ்சிற மாதிரி டிசம்பர் மாசத்துல எக்கச்சக்கமான தகவல்கள் வரப்போகுது. தகவல்கள் அப்படிங்கிறத விட அப்டேட்டஸ் முக்கியமா வரப்போகுது. சிங்கிள் ட்ராக் டீசர் எல்லாமே வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி நாம எல்லாத்தையுமே கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் சிறுத்தை சிவா அவர்களுடைய இன்டர்வியூ மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது எதனால சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இயக்குனர் பொதுவெளியில இன்டர்வியூ கொடுக்காரு அப்படின்னாக்க, அந்த படத்தினுடைய பெரும்பாலான ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 90% மேலான ஒர்க்குகள் முடிஞ்சிருந்தா மட்டும்தான் தில்லா வெளியில பேட்டி கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா அவர் ஒர்க்கிலே தான் முழு கவனம் செலுத்துவாரு. அவர் வெளியில வந்துட்டாரு அப்படின்னாலே ஒட்டுமொத்தமா எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே டீசர் எல்லாம் பக்காவா ரெடி ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவுமே இது மூலமா நிறுவனமாவது. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே இது போன்று பல வீடியோக்கள் மற்றும்
நிறைய ரிவ்யூகள் டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரிவ்யூ பார்த்துக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம அப்டேட் பண்ணுவோம். புதிய அப்டேட்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்து வச்சுக்கிறேன். நண்பர்கள்கிட்ட மறக்காம இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு ரெக்யூஸ்டாக, தாழ்மையான ரெக்யூஸ்டாக வச்சுக்கிறேன். எதனால் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலில் பெண் தோழிகளும் சகோதரிகளும் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மனசு புண்படாமல் இருக்கணும் அப்படின்னா, ஆனால் ஏன்னா எதனால சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோழி வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மட்டும்தான் பேட் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் தளபதியை பற்றி போடும்போது கூட அதிகமான பேட் வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது. அதே போல் தளபதி பற்றி போடும்போது கூட தளபதி ரசிகர்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுற பார்க்குறோம். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பெருமையான விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் இப்போ சமீப காலமாக புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் அவங்களுக்காக வந்து இதை பதிவு பண்ணுறேன். தயவு செய்து வந்து ஒரு நல்ல வார்த்தைகள் கொண்டு, நம்ம திட்டுறது கூட நல்ல வார்த்தைகளாலே திட்டலாம். ஸோ அது வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது. நாம் இதுவரைக்கும் எப்படி டிராவல் பண்ணணுமோ அதே போல இதுக்கப்புறமும் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமா இருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இதில் சொன்னதில் உங்க மனசு ஏதாவது வருத்தப்பட்டிருந்தா அதுக்கு மிகப்பெரிய மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ஆரம் முத்து.